உலகத்தில் எல்லாரும் பணக்காரராக பிறக்கவில்லை, அது உண்மை. ஆனால் பல பேர் ஏழையாகவே வாழ முடிவு செய்து கொள்கிறார்கள். இதற்கு காரணம் விதி இல்லை, அரசாங்கம் இல்லை, யாரும் இல்லை, நம்முடைய சிந்தனைதான் காரணம். 2500 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உண்மையை தெளிவாகச் சொன்னவர்தான் சாணக்கியர். இன்று அவர் சொன்ன 7 விஷயங்களை நாம் புரிந்து கொண்டால் நம்ம வாழ்க்கை மாறும். 1. உழைப்பை தள்ளி போடுவது. அன்பான நண்பர்களே, நம்ம வாழ்க்கையை அமைதியாக அழிக்கும் ஒரு விஷயம் இருக்குன்னா அது தள்ளி போடுற பழக்கம். நாளைக்கு பார்ப்போம், இப்போ நேரமில்ல. இந்த 2 வாக்கியங்கள் எத்தனை கனவுகளை கொன்றிருக்கும் தெரியுமா? ஒரு இளைஞன் இருந்தான், திறமை இருந்தது. ஆனால் தினமும் சொல்வான், இன்னொரு நாள்ல ஆரம்பிக்கலாம். அந்த இன்னொரு நாள் வரவே இல்லை. இங்க இருக்கிற உங்களில் எத்தனை பேர் ஒரு விஷயத்தை இன்னும் ஆரம்பிக்காம இருக்கீங்க? நேரத்தை இழந்தவன் வாழ்க்கையை இழந்தவன். நண்பர்களே, பெர்ஃபெக்ட் டைம்னு எதுவும் கிடையாது. ஸ்டார்ட் பண்ணும் நேரமே பெர்ஃபெக்ட். 2 கெட்ட பழக்கங்களை விடாதது, மது, புகை, மொபைல் அடிக்ஷன். இவையெல்லாம் ஒரு நாளில் வாழ்க்கையை அழிக்காது, மெதுவாக அமைதியாக நம்மை காலியாக்கும். 200 ரூபாய் பெருக்கல் 30 நாட்கள் சமம் 6000 ரூபாய். 6000 ரூபாய் பெருக்கல் 12 மாதங்கள் சமம் 72000 ரூபாய். இது ஒரு பழக்கம். இது ஒரு கோர்ஸ் ஆகலாம். இது ஒரு பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகலாம். பணம் போனது தெரியாது, ஆனா வாழ்க்கை போனது மட்டும் தெரியும். 3 கற்றுக்கொள்ளாத மனநிலை. நாம் படிச்சது போதும், இதெல்லாம் நம்ம வயசுக்கு வேண்டாம். இந்த வார்த்தைகள் தான் மனிதனை ஓல்டாக மாற்றுது. உலகம் அப்டேட் ஆகுது, டெக்னாலஜி அப்டேட் ஆகுது. நீ அப்டேட் ஆகலனா அவுட்டேட்டட். 4. தவறான நண்பர்கள் மற்றும் சூழல். நண்பர்கள் ஒரு லிஃப்ட் மாதிரி. சிலர் மேலே கொண்டு போவாங்க, சிலர் கீழே இழுப்பாங்க. நீ ஜிம் போறேன்னு சொன்னா நாளைக்கு போலாம்னு சொல்வது ஃப்ரெண்ட் அல்ல. உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறார்கள். 5. சேமிக்காதத பழக்கம். நண்பர்களே, சேமிப்பு பணக்காரனுக்காக இல்லை, ஏழைக்குத்தான் முதலில் தேவை. எமர்ஜென்சி வந்தா பரோ, ஸ்ட்ரெஸ். சிறு சேமிப்பு, மன நிம்மதி. 6. தன்னம்பிக்கை இல்லாமை. என்னால் முடியாது, இந்த ஒரு சென்டென்ஸ் தான் மனிதனை நடக்க விடாம நிறுத்துது. உலகத்தில் பெரியவர்கள் எல்லாரும் ஒரு காலத்தில் பிகினர் தான். நீ உன்னை நம்பலனா உலகம் ஏன் நம்பணும்? 7. விதியை குறை சொல்வது. எனக்கு லக் இல்லை. இந்த வார்த்தை முயற்சியை கொன்ற வார்த்தை. பேக்ரவுண்ட் டிசைட் பண்ணும், ஃபியூச்சர் டிசைட் பண்ணாது. விதியை குறை சொல்வதை நிறுத்து. நாளை வாழ்க்கை தொடங்கும் நாள். சாணக்கியர் ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறார். ஏழ்மை என்பது பணம் இல்லாமை அல்ல, அது ஒரு மனநிலை. அந்த மனநிலையை மாற்றாமல் சம்பளத்தை மாற்றினாலும் வேலையை மாற்றினாலும் வாழ்க்கை மாறாது. இன்று நீ கேட்ட இந்த 7 விஷயங்கள் பிழையாக அல்ல, எச்சரிக்கையாக எடுத்துக்கோ. ஒரே நாளில் பணக்காரனாக முடியாது, ஆனால் ஒரே முடிவால் ஏழை மனநிலையிலிருந்து வெளியே வர முடியும். இன்றிலிருந்து ஒரு தவறான பழக்கத்தை விட்டுடு, ஒரு நல்ல முடிவை எடுத்துக்கோ. அதுவே உன் வாழ்க்கை மாற்றத்தின் தொடக்கம். விதியை குறை சொல்வதை நிறுத்துங்கள். அன்பான நண்பர்களே, ஏழ்மை பணம் இல்லாமை அல்ல, அது ஒரு மனநிலை. அந்த மனநிலையை மாற்றுங்க, வாழ்க்கை தானாக மாறும். இப்படிப்பட்ட ஆழமான மனதை மாற்றும் வீடியோக்களை தொடர்ந்து காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.